மாசி மாசத்துல விருச்சகம் கேந்திர யோகத்துல நான் 5 கிரகம் பாத்துக்குங்க. கேந்திர யோகத்துல இருந்து 10ஆம் இடத்தை வேற பாக்குது. உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவத்தை யாராலையும் தடுக்க முடியாதுங்க. அரசாங்கத்துல பெரிய லெவலுக்கு போறீங்க. சாதிக்கக்கூடிய நேரம் இருக்குது. கேந்திர யோகத்துல எல்லாம் இருந்து விருச்சக ராசியை பொறுத்த 8ஆம் இடத்துல இருந்து குருவுடைய பார்வை 4ஆம் இடத்தை பார்ப்பதால் 4 விதமான யோகம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். பயங்கரமான ஒரு உச்சக்கட்டத்துக்கு போறீங்க. உங்க ஜாதக தசா புத்தி நல்லா இருந்தா பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வாங்க போறீங்க. வீடு வாங்க போறீங்க, வண்டி வாங்க போறீங்க, சொகுசு காரு பங்களா வாங்க போறீங்க. குடும்பத்துல கணவன் மனைக்குள்ள மன பிரச்சனை இருந்தா பிரச்சனை சரியாகி திருமண வாழ்க்கையில பயங்கரமான யோகம் மாசி மாசம் 17க்கு அப்புறம் நடக்க போகுது. ஆசைப்பட்ட விஷயம் அடைய போறீங்க. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போறாரு. அடுத்த மாதிரி தொழில் உத்தியோகத்துல நிறைய பிரச்சனையை சால்வ் பண்ண போறீங்க. வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு விசா பிரச்சனை இந்த தளம் நீங்க போது. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தெய்வோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குருவழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் மாசி மாத பலன். எப்படி வரக்கூடிய மாசி மாசம் கால சக்கரத்தின் 11வது மாசம் தான் இந்த மாசி மாசம். இந்த மாசம் 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார். இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷமே எல்லாரும் சொல்றேன், குலதெய்வ அருள் இந்த மாசத்துல முழுக்க முழுக்க மாசி மாசத்துல எல்லாத்துக்குமே கிடைக்கணும். ஏன்னா காலச்சக்கரத்தின் 11ஆம் இடத்துல கும்ப ராசியில இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் செஞ்சு 5ஆம் இடத்துல உங்களுடைய குலதெய்வ அருவத்தையும் ஒரு பூர்வீகத்தையும் பார்க்கக்கூடிய மாசம் தான் இந்த மாசி மாசம். அப்ப இந்த மாசி மாசம் எல்லாருமே மிஸ் பண்ணாதீங்க. எல்லா கோயிலையும் பாருங்க, எல்லா குலதெய்வ கோயிலையும் திருவிழா மாதிரி மகா சிவராத்திரி ரொம்ப விசேஷம். இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் விஷயமே மகா சிவராத்திரி தான். வரக்கூடிய மாசி மாசம் 3ஆம் தேதியே சிவராத்திரி ஆரம்பிச்சிரும். எல்லா சிவன் கோயிலையும் 4 கால பூஜை கண்டிப்பா நடக்கும். எல்லாருமே குலதெய்வ அருளும் சிவனுடைய அருளும் கண்டிப்பா பரிபூர்ணமாக இந்த மாசம் கிடைக்கும். பாத்துங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மாசி மகம். எப்படி மாசி மகங்கிறது இதை விட ரொம்ப விசேஷம். இறந்தவங்களுக்கு முன்னோர்களுக்கு ரொம்ப விசேஷமானது மாசி மகம் தான். இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாசம் ஒரு விசேஷமான யோகம் இருக்கு, நான் சொல்லிடுறேன். இது எல்லாருக்குமே பாருங்க, இது கால சர்ப்ப யோகத்துல இருக்கு இந்த மாசம். எப்படி கேதுக்குள்ள எல்லா கிரகம் அடங்கியிருக்கு. இது ராகுக்குள்ள எல்லா கிரகம் அடங்குனா கால சர்ப்ப தோஷம், கேதுக்குள்ள எல்லா கிரகம் அடங்குனா கால சர்ப்ப யோகத்துல இந்த மாசம் இருக்குது. இதனால இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. இது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுத்துரும். தயவு செய்து ஃபர்ஸ்ட் வாட்டி குரு சுக்கிரன் ஜோதிட கண்டிப்பா பாக்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதிக பேர் நமக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகமும் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப 12 ராசிக்கும் இந்த சூரிய பகவான் சொந்த வீட்டை பார்க்கறதுனால யாரெல்லாம் தலைமை பொறுப்புக்கு போறீங்க வீடியோக்குள்ள இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி காலபுருஷனுடைய 8வது ராசி தான் இந்த விருச்சக ராசி. எப்படி கால சக்கரத்தின் 8வது ராசி இந்த விருச்சக ராசி. எதுலையுமே பாருங்க விருச்சக ராசிக்கார பாருங்க, ஒரு பயங்கரமான ஒரு திறமையான குணம் விருச்சக ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். எப்படி விருச்சக ராசிக்கார பயங்கரமா ஒரு விஷயத்த ஆழ்ந்து யோசிக்கக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி இவங்ககிட்ட நிறைய இருக்கு தெரியுமா. இவங்க எல்லாருமே விருச்சக ராசியை பாக்குறதுக்கு ஏதோ ஒண்ணும் தெரியாத பிள்ளை மாதிரி இருக்குன்னா, யோசிக்கிறதுல இவங்க மாதிரி பிரைன் மூளை யாருக்குமே வேலை செய்யாது. நீங்க இங்க போறதுக்கு இப்படிதான் போகணும்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனா கரெக்டா அந்த இடத்த மேப் போட்டு கரெக்டா அக்யூரேட்டா ஒரு இடத்துக்கு கரெக்டா போய் துல்லியமா அடையக்கூடிய ஒரே ராசி விருச்சக ராசி தான். நீங்க கோடை போட்டா ரோட போடக்கூடிய கெப்பாசிட்டி விருச்சகத்துக்கு மட்டும்தாங்க இருக்கு. அதனாலதான் இந்த ராசி மர்மமான ராசிங்கிறாங்க. எப்படி ரகசியத்துக்கு உகந்த ராசி. ஒரு விஷயத்த நீ சொல்லாதனா சொல்ல மாட்டார், அவ்வளவுதான். ஒரு விஷயத்த இப்படிதான் போய் அடையணும். இப்ப நேர் வழியில போக முடியல, ஷார்ட் வேல போய் ஒரு காரியத்தை சாதிக்கணும், தைரியமா அந்த வேலையை செய்யணும்னா விருச்சக ராசிட்ட நீங்க கொடுத்துடணும். ஒரு வேலையை பயப்படுறீங்கன்னா விருச்சக ராசிட்ட ஒப்படைச்சிருங்க அந்த வேலையை. பயப்படக்கூடிய வேலையிலுமே பயப்படாம திறமையா பண்ணக்கூடிய ஒரே ராசி விருச்சகம். அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த மாசி மாத பலன். ஏன் நான் மாசி மாதம் உங்களுக்கு நிறைய எடுத்தவன இந்த ராசியை பயங்கரமா இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு பயங்கரமான யோகமான நேரமா இருக்கு பாத்துக்கோங்க.
கேந்திரத்துல எல்லா கிரகமும் 4ஆம் இடத்துல நல்லா தெரிஞ்சுக்கணும். 4ஆம் இடத்துல சூரியன் நல்லா தெரிஞ்சுக்கணும். இது தயவு செய்து ஒரு பொது பலனை மட்டும் பார்த்துக்குங்க. உங்களுடைய விதி ஜாதகத்துல எப்படி உங்களுடைய விதி ஜாதகத்துல இப்ப ரீசெண்டா எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது நீங்க செக் பண்ணணும் இந்த மாசத்துல. ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க. நம்ம சொல்லக்கூடிய பலன் வந்து உடல். உயிருங்கிறது எதுன்னு உங்க விதி ஜாதகம் தான். இப்ப சில பேர் சொல்றீங்க விருச்சகராசி நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் கரெக்டா இருக்கு, இருந்தாலும் உங்க ஜாதகத்தை நீங்க தான் செக் பண்ணிக்கணும். தசாபுத்தி என்ன நடக்குது, இப்ப எந்த கிரகம், ஏதாச்சும் ஒரு கிரகம் நம்ம உடம்புல ஏதாச்சும் ஒரு கிரகம் யோகமா இருக்கும், நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏதாச்சும் ஒரு கிரகம் யோகமா இருக்கும். இப்ப நடக்கூடிய இப்ப கோச்சார கிரகம் சுத்தி வரும்போது அந்த கிரகம் நல்லா இருந்தா இப்ப நல்ல ஒரு யோகத்தை அள்ளி கொடுத்து போயிட்டே இருக்கும், நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாமே கேந்திர யோகத்துல எல்லா கிரகம் இருக்கு. அதனாலதான் உங்களை நான் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு செக் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது விருச்சக ராசி, அது இல்லாம திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுத கொடுத்ததும் இந்த விருச்சக ராசி தான். அனைவருக்கும் பொக்காலம்மன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த மாசம் என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, அதுக்கான பதிவு இதுல இருக்குது. கிரகம் இப்ப பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்க ராசில இருந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா 4ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், ராகு 5 கிரகம் ஒரே இடத்துல 4ஆம் இடத்துல நல்லா தெரிஞ்சுக்கணும். 4ஆம் இடத்துல. அடுத்து 5ஆம் பாவத்துல சனி பகவான் எங்க, தனுசு, அது மீன ராசியில. அடுத்து வேணா ஸ்ட்ரெயிட்டா 8ஆம் இடத்துல குரு பகவான் மிதுன ராசியில. அடுத்து வேணா ஸ்ட்ரெயிட்டா 10ஆம் இடத்துல கேது பகவான். இதான் கிரகத்துடைய அமைப்பு. இதுல ஒரே கிரகம் மட்டும் பயிற்சி ஆகும் 5ஆம் இடத்துக்கு. எப்ப யாரும் இப்ப சுக்கிர பகவான் உச்சமாவா இருப்பாருங்க. இது சரியாந்திர யோகம். இங்க நான் வந்து பெருசா நான் கெட்டது சொல்ல எனக்கு வார்த்தை வரல. விருச்சக ராசிக்கு நிறைய நல்ல விஷயம் இருக்குது. நீங்க உங்க ஜாதகத்துல செக் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு டைம் இப்ப வேலை செய்யும், நல்லா பாத்துக்கணும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு 3ஆம் இடத்துல போய் இந்த செவ்வாய் இருந்தாருன்னு வச்சுங்களேன், உங்களுடைய சகோதர சகோதரர்கள் நிறைய பேர் எடுத்து பார்த்துக்குங்க. நான் ஓப்பனா சொல்றேன், சகோதர சகோதர உறவு. அடுத்து எடுத்துக்கிட்டோம்னா மேக்சிமம் 3ஆம் இடத்துல என்ன இருக்கு, ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட், ஏதாச்சும் ஒரு வழக்கு, காது மூக்கு தொண்டை. எப்படி காது மூக்கு தொண்டையில ஒரு செலவோ பிரச்சனையோ தடையோ தாமதம் பார்த்திருப்பீங்க, ஏதாச்சும் ஒரு வழக்குகளை பார்த்திருப்பீங்க. இல்லைன்னா வீடு வண்டி வாகனத்துல இப்ப ரீசெண்டா நான் சொல்றது 45 நாளுக்குள்ள ஒரு 30 நாளுக்குள்ள பாருங்க செலவு வந்திருக்கும். இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, சொத்து பிரச்சனை, அம்மாவுடைய உடம்பு பிரச்சனை, அதெல்லாம் கேட்டீங்கன்னா விருச்சக ராசி தலையை ஆட்டாம இருக்க முடியாது. ஆமாங்க நடந்துச்சுங்கிற விஷயம் தான் சொல்லுவாங்க. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், சொத்து, பூமியில ஒரு செலவோ தடையோ தாமதமோ நீங்க பார்த்திருக்கணும் கண்டிப்பா. இல்லைன்னா நம்ம 4ஆம் இடத்துல என்னென்ன இருக்கு, கை இருக்கா, நம்முடைய ஷோல்டர் பகுதி, இதை ஃபுல்லா ஏதாச்சும் ஒரு ஷோல்டர்ல சார்ந்த விஷயம், கை அடிபடுறதோ இல்ல கையில விரல ஒரு சின்ன காயமோ, ஏதாச்சும் உடல் உபாதை, ஏதாச்சும் இப்ப ரீசெண்டாக ஒரு செலவை பண்ணக்கூடிய அமைப்பு யாரு விருச்சக ராசிக்கு வந்திருக்கும். வேலை உத்தியோகத்துல கண்டிப்பா ஒரு மாற்றம் மாறி இருப்பீங்க. நான் ஓப்பனா சொல்றேன், வேலை உத்தியோகத்துல ரொம்ப தடங்களை கொடுத்துருச்சு, நிறைய பிரச்சனையை கொடுத்துருச்சு, நிறைய வில்லங்க உங்களை தேடி வந்துருச்சு, ஜாமீன் போட்டு மாட்டினீங்க, ஒரு குடும்பத்துல ஒரு குழப்பத்தை பார்த்தீங்க, ரொம்ப பிரச்சனையை பார்த்தது யாருன்னா விருச்சகம். வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க சரி, இங்க வேலை பார்க்குற அனைவருக்குமே வேலை உத்தியோகம் நல்ல நிரந்தரமான வேலை இல்லாம தடுமாற்றத்துல நிக்கிறது நீங்க. காசு பணத்தை கொடுத்து ஏமாந்தது நீங்க, உடைய குடும்பத்துல குழந்தைகளை ஒரு ஆசைப்பட்ட விஷயம் நடக்காம போனது நீங்க, அரசாங்க வேலை கிடைக்காம தாமதம் ஆகிறது நீங்க. இது எல்லாமே நடந்துச்சு. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது விருச்சக ராசி. இனிமே தாங்க அடிக்க போது யோகம். ஏன்னா குருப்பான் பாக்குறாரு, அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு. ஏன்னா காசு பணம் தானே உங்களுக்கு 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிச்சு. இப்ப இந்த குரு உங்க ராசி அதிபதியே பாக்குறாரு. எங்கே 9ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பாக்குறாரு, 8ஆம் இடத்துல இருந்து. அப்ப நிறைய பேருக்கு வருமான பொருளாதாரம் எவ்வளவு ஒரு தலைக்கு மேல கடன் வந்தாலும் நீங்க பேங்க்ல மட்டும் லோனை மட்டும் கேட்டு பாருங்க, கிடைக்கும். ஏன் லோனை நான் கேட்க சொல்றேன் சொல்லுங்க. தலைமை அதிகாரினா சூரிய பகவான் தான். அந்த வீட்டை அவர் யாரு, சூரியன் பாக்குறாரு, செவ்வாய் பாக்குறாரு, ராகு பாக்குது, சுக்கிரம் பாக்குறாரு, புதன், எல்லாமே எல்லா கிரகம் சேர்ந்து பாக்குது இப்ப விருச்சக ராசி. அப்ப பெருங்கொண்ட லாபஸ்தானாதிபதி புதனை பார்க்கும்போது கண்டிப்பா லோனுக்கு எங்க போய் கேட்டாலும் பண பொருளாதாரம் கடனை கண்டிப்பா நீங்க அடைப்பி, எவ்வளவு ஒரு கடன் வந்தாலும் இப்ப பேஸ் பண்ணிடுறீங்க. உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும். கண்டிப்பா அதை பாத்துக்கோங்க. இதெல்லாம் கொடுக்க போறாரு. நீங்க எப்போதுமே நீங்க கோலை கிடையாது. உங்களோட வீரம் இருக்குல்ல, அந்த வீரத்தை வெளில கொண்டாங்க, நீங்க பெரிய லெவலுக்கு வந்துருங்க. இப்ப வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், சொத்து வாங்கணும்னா கண்டிப்பா கண்ணை மூடிட்டு வாங்க. இதான் பண்ணணும்னு பிளான் ஓடும். நிறைய பேர் வண்டி வாங்கியிருப்பீங்க, இல்ல வாகனம் வாங்கியிருக்கணும், இல்லைன்னா வாங்கியிருக்கணும், இல்ல வாங்க போறீங்க. இந்த மாசத்துல வீட்டுல வண்டியோ வாகனமோ சொத்தோ வீடோ பூமியோ ஏதோ ஒரு விஷயம் வரப்போகுதுங்க. இல்லைன்னா யாராச்சும் நீங்க வாங்கி கொடுப்பீங்க. இதை கேட்டு பாருங்க. கண்டிப்பா உங்களை கேட்டுதான் கொடுப்பாங்க. உங்கள்கிட்ட கேட்பாங்க, இதை வாங்கிறீங்களா பண்ணிக்கிறீங்களா கேட்டுட்டு தான் அடுத்த இடத்துக்கு போகும். கண்டிப்பா அதுக்கான அமைப்பு வருது பாருங்க. சொத்து பிரச்சனை சரியாகும், இட பிரச்சனை சரியாகும், பூமி பிரச்சனை நிறைய ஒரு மாற்றம் வரும். குழந்தை பாக்கியம் ட்ரீட்மெண்ட் எடுத்தா கண்டிப்பா குழந்தை பாக்கியம் 100% உண்டு. காதல் திருமணம், 2வது திருமணம் ரெண்டுக்குமே ஓகே.
ராசி அதிபதி 7ஆம் வீட்டு அதிபதியை பாக்குற 7ஆம் வீட்டு அதிபதியோட சேர்ந்துட்டாரு, அவ்வளவுதான். யாரு? செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து இணைஞ்சு நிக்குது. அதனால காதல் திருமணம் 2வது திருமணம் நடக்க போது. சுக்கிரன் 7ஆம் வீடு 5ஆம் இடத்துக்கு போற மேக்சிமம் மாசி 17க்கு அப்புறம் எல்லாமே காதல் திருமணமா முடியும். நிறைய பேர் குழந்தை பாக்கியம் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கும். உடனே குழந்தை கிடைக்கும் மாசி 17க்கு அப்புறம், நிறைய பேருக்கு சொல்றேன். அப்ப நிறைய நல்ல விஷயம் காத்திருக்குது. படிப்பு, கல்வி, வேலை எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுத்தா எந்த ஒரு தடங்களும் வராது. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் எல்லாம் வேலை செய்யும். தொழில்ல பயங்கரமான ஒரு மாற்றம் இருக்கு பாருங்க. புதுசா தொழில் பண்ணணும்னு ஆசை பிளான் பண்ணிட்டா இந்த நேரத்தை நீங்க விட்டக்கூடாது. மாசி மாசம் தொழிலுக்கான ஒரு ஸ்டெப்பை நீங்க போட்டுதான் ஆகணும். பாத்துக்கோங்க. எப்படி தொழிலுக்கான வேலையை நீங்க பண்ணுங்க. தொழில்ல மிகப்பெரிய லாபம் உங்களுக்கு வேலை செய்யும், வேலை செய்யும். மாமனார் சொத்து, மாமியார் சொத்து, தொழில், உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். திருமணத்தை எந்த ஒரு தடங்களும் வராது. பெருங்கொண்ட பண இன்கம் கிடைக்கும். அதே மாதிரி இப்ப எடுத்தீங்கன்னா லாட்ரி யோகம் 100% விருச்ச ராசியை அடிச்சுக்கிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு நான் சொல்றேன், வெளிநாட்டுல எத்தனை பேர் உங்க விருச்ச ராசி இருந்தாலும் சரி, அவங்களாம் லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க. கண்டிப்பா யோகம் இருக்கு. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரையாம ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். ஏன்னா கேந்திர யோகத்துல 5 கிரகம். அதனாலதான் நான் லாட்ரியை நான் எடுக்க சொல்றேன். 11ஆம் வீட்டு அதிபதியும் உங்க ராசி அதிபதி சேர்ந்திருக்காரு. அப்ப படிப்பு, கல்வி, மேல் படிப்பு, பட்ட படிப்பு, எல்லா ஒரு படிப்புல நீங்க பெரிய லெவலுக்கு வர போறீங்க. அரசியல் அரசாங்கத்துல பெரிய லெவலுக்கு வர்றது நீங்கள தான் இருப்பீங்க. இது நல்ல ஒரு மாற்றம் இருக்குங்க. இரும்பு சமுத்திர வேலை, அடுத்து நெருப்பு சமுத்திர வேலை, ஷேர் மார்க்கெட்டிங் நல்லா பாத்துக்கணும். மருத்துவத்துறை, நிறைய பேர் பேங்க்ல வேலை பார்க்கறவங்க, ஐடிஐ ஃபீல்டு, வட்டி தொழில், இதெல்லாம் செம்மையா இருக்கும் பாருங்க. நகைக்கடை வச்சிருக்கவங்க, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அப்ப எந்த ஒரு கெட்டதும், நான் விருச்சராசி நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், கெட்டது கிடையாது. இதை தூக்கி போட்டுருங்க. நல்லதை மட்டும் யோசிங்க. எல்லா கிரகம் நல்லதான் இருக்கு. கேந்திர யோகத்துல அனைத்து கிரகமும் இருப்பதால் உங்க வாழ்க்கை மாறுது. இப்ப நட்சத்திர பலன் பார்க்கறது முதல் நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்துக்கு சொல்றேன். விசாகத்துல பிறந்தவங்க ரொம்ப குழப்பம், தடுமாற்றம், பிரச்சனை, எல்லாமே தடங்கள், தாமதம் எல்லாமே பார்த்துட்டு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தடத்துக்கு நீங்க போனது இந்த விசாகத்துல பிறந்தவங்க தான். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது விசாக நட்சத்திரம். நீங்க கவலைப்படாதீங்க. எதுவுமே கொஞ்சம் ஜாமீன் போறதை தவிர்த்திருக்கேன் இந்த நேரத்துல மட்டும். வெளிநாடு, வெளியூர், இடமாற்றம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், ஏதாவது ஒரு விஷயம் நீங்க மாத்த போறீங்க. இது கண்டிப்பா நடக்கும். ஏன்னா குரு உங்களுடைய ராசி அதிபதியை பார்க்கிறார். அப்ப கடனோ, பகையோ, எதிரியோ, வழக்குல ஜெயிக்கக்கூடியமோ, அரசாங்க வேலையோ, அரசு மாணவர்களோ, கணவன் ஒற்றுமையோ, திருமணத்தில் ஒரு தடங்கள் தாமதத்து ஏறக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு மாற்றமா வருது. இப்ப ஏதோ நல்ல விஷயம் உங்க லைஃப்ல நடக்க போகுது. திடீர்னு உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரப்போகுது. யார்? விசாகத்துல பிறந்த அனைவருக்கும் சொல்றேன், நல்ல டைம் வேலை செய்யுது. அடுத்து அனுச நட்சத்திரத்துல பிறந்தவங்க நல்லா 24 மணி நேரம் உழைக்க சொன்னாலும் நான் உழைக்க ரெடி. எப்படி 24 மணி நேரமும் உழைக்க சொன்னாலும் நான் உழைக்க ரெடி. இனிமே உங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் தேடி வருது. அனுசத்துல பிறந்தவங்க ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை வெல்ல போறீங்க. வெல்லக்கூடிய நேரம் உங்களுக்கு வேலை செய்யும். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். நான் ஓப்பனா சொல்றேன், அனுசத்துல பிறந்தவங்க இதுக்கு முன்னாடி ஒரு 3 மாசம் உங்களை புழிஞ்சு சாரா சக்கையா போட்டுட்டாங்க. இடம், வீடு, வண்டி, வாகனம், செலவு, வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாமே தடங்கள் தடங்கள் தடங்கள். எது எடுத்தாலும் ஒரு சரியாக அமைப்பு உங்களுக்கு கிடையாது. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது அனுசனத்துல பிறந்தவங்க. இனிமேதான் நல்ல ஒரு டைமே வேலை செய்யுது. இப்ப ஆசைப்பட்ட விஷயம், லாப, வருமானம், பொருளாதாரம், வேலை, உத்தியோகம், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆனா ஏதோ ஒரு சுப செலவு, சுபகாரியம் நடக்கும் போது அது நல்லதா பாத்துக்குங்க. அதே மாதிரி வெளிநாடு, வெளியூர்ல உள்ளவங்க கமிஷன் வியாபாரம், ஷேர் மார்க்கெட்டிங், லாட்ரி யோகம் எல்லாத்துக்கும் அடிக்கும் பாத்துங்க. நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா வேலை செய்யுது அனுசத்துல பிறந்தவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டேஜ் பிறந்தவங்க பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம், பயங்கரமான ஒரு டேலண்டான குணம், நல்ல அறிவான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும். உங்க அறிவை கரெக்டா யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். எப்படி? அறிவை நல்லா யூஸ் பண்ணுங்க. ஏன்னா புதன் 4ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய பிளான் எல்லாமே என்ன போகும்? நம்ம எதுசா சாதிக்கணுங்கிற எண்ணம் மனசுல ஓடும். பயங்கரமா புத்தியா யோசிப்பீங்க. இப்ப காசு, பணம், இன்கம், வருமானம் இதை பத்தி சிந்திச்சுட்டு இருப்பீங்க. ஆனா கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, வேலை பிரச்சனை, தொழில் பிரச்சனை, அம்மாவுடைய உடம்பு, அப்பாவுடைய உடம்புல ஒரு மன வருத்தம், டாக்குமெண்ட், கேஸ் பிரச்சனை, நிறைய தடங்களை பார்த்தது யாரு? நீங்க தான். கண்டிப்பா வேலை ஒத்தில நிறைய தடங்களை பார்த்துருப்பீங்க கேட்டை நட்சத்திரம் பிறந்தவங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது கேட்டை நட்சத்திரம். இனிமே சூப்பரா இருக்கு பாருங்க. கோட்டை கட்டி வாழ போறீங்க. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றியா வரும். ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போறீங்க. இனிமேதான் உங்க வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய யோகம் தேடி வருது. கேட்டை பிறந்தவங்க வரக்கூடிய மாசி மாத பலன் விருச்சக ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.